அறிஞர் அண்ணா அவர்கள் 69ல இறக்குறாங்க. இறக்கும்போது அவருக்கு மெரினாவில் இடம் கொடுத்துடுறாங்க. அதற்கு பிறகு இருக்கிறாரு காமராஜர் ஐயா. காமராஜர் இப்ப நீங்க மெரினாவில் இருக்கும் அத்தனை தலைவர்களையும் புதைத்திருக்கிறார்கள். ஆனா காமராஜர் ஐயாவுக்கு எங்களுடைய குடும்ப வழக்கப்படி அவரை எரித்தார்கள். அப்ப அப்படி எரிக்கும் போது மெரினாவில் வச்சு அதை பண்ண முடியாது. எங்க குடும்பத்தை சார்ந்தவர்கள் யாரும் அதை மெரினாவில் இடம் வேணும்னு பெரிய அளவுல கேட்கல. கலைஞர் அவர்கள் அப்ப முதல்வராக இருக்கிறார்கள். அவர் சார்ந்த கட்சியினரும் காங்கிரஸ் கட்சியினரும் ஒன்றும் பெரிய போராட்டங்களை எடுத்து பெரிய அழுத்தம் எல்லாம் யாருக்கும் கொடுக்கல. அவர்களும் அமைதியாகத்தான் இருந்தார்கள். இப்ப நம்ம கலைஞர் இப்ப இறந்தாங்க. அப்ப நம்ம இன்றைய முதல்வர் எவ்வளவு ஒரு போராட்டங்களை எடுத்தாரு. அரசு எந்த மாதிரியான ஒரு அழுத்தங்களை கொடுத்தது. சட்ட ரீதியான போராட்டங்களை எதிர்கொண்டு ஜெயித்துதான் அந்த இடத்துல அவரை வச்சாங்க. ஆனா அந்த மாதிரியான சட்ட ரீதியான எந்த போராட்டங்களையும் காங்கிரஸ் கட்சியும் செய்யல. எங்க குடும்பத்தினரும் அவரை எரிப்பதுதான் வழக்கம்னு எரிச்சாங்க. அதனால மெரினாவில் அவருக்கு இடம் ஒதுக்கப்படல. அது கிடைக்கல, கொடுக்கல. ஆனாலும் கலைஞர் அவர்கள் என்ன திரும்ப பண்ணாங்க, இன்னைக்கு இருக்கிற அத்தனை தலைவர்களையும் நீங்க பார்க்கணும் அப்படின்னா மெரினாவுக்கு போனா நீங்க பார்த்துடலாம் அவங்களுடைய நினைவிடங்களை. அந்த தலைவர்களை நீங்க பார்க்கணும்னா நீங்க ஒரு சாலையை கடந்து வரணும். அந்த சாலையை மெரினா சாலையாக இருந்ததை காமராஜர் சாலையாக மாற்றியவர் கலைஞர் அவர்கள். இன்னைக்கு நீங்க காமராஜர் சாலையை கடந்து வந்தால்தான் அந்த தலைவர்களை நம்ம பார்க்க முடியும். அப்ப அந்த இடத்துலயும் காமராஜர் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த சாலைக்கே பெயர் சூட்டியவர் கலைஞர். இந்த மாதிரி நல்ல விஷயங்களை சீர்தூக்கி பார்க்கணும். சின்ன சின்ன குறைகளை மல்லு கட்டிட்டு ஒரு தலைவர்கள் மேலையும் அவதூறுகளை பரப்புறத முதல்ல நிறுத்தணும்.